தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப இளமதி நேரா போய் பரமங்கிட்ட பேச போறாங்க. ஆனா பரம இளமதி மேல இருக்கிற கோவத்தினால உன்கிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்றாப்புல. முக்கியமான விஷயம், நீ எங்க அப்பா மேல மரியாதை வச்சிருந்தா இந்த விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அசோக்க யாரு கொன்னாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே நம்ம பரமனுக்கு ஷாக் ஆயிடுது. யாரு சொல்லு சொல்லு சொல்லுன்னு ரொம்ப ஆர்வப்படுறாப்புல. நான் இப்ப சொன்னேன்னா நீ கண்டிப்பா நம்பவே மாட்ட. நான் சொல்றத நீ என்னைக்கு தான் நம்பியிருக்க? நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம்னாச்சும் நான் சொல்றது உண்மைன்னு நம்பு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னு இளமதி சொன்னது மட்டும் இல்லாம சத்தியம் வாங்குறாங்க. என்ன சத்தியம் அப்படின்னா, இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்லவே கூடாது. வீட்ல இருக்கிற ரஞ்சிதம், உங்க அம்மா யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாங்க. எங்க பரமும் போய் சொல்லிவிட்டா முன்னாடியே அலர்ட் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ இங்க இது நடந்து முடிஞ்சோடனே இந்த கலா நேரா மினிஸ்டர் வீட்டுக்கே போயிடுறாங்க. மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல, மினிஸ்டர் தன்னோட பையனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணுன? இல்லாத ஆதாரத்தை இப்ப நீயே குடுத்துட்ட பாத்தியா? அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப நீ குடுத்த ஆதாரத்த வச்சு தான் இப்ப பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கன்னு மினிஸ்டர் தன்னோட பையனை பிடிச்சு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பரு, அதாவது ஃபோன் பண்ண நம்பரோட அட்ரஸ கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ அந்த அட்ரஸ் காஞ்சிபுரத்தில பாலாஜி அப்படிங்கிறவங்க நேம்ல இருக்காட்டுக்கு. ஸோ அந்த நம்பர கண்டுபிடிச்சு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் கலா நேரா வந்து ரிஷிய பார்த்து, ரிஷி கிட்ட அந்த அட்ரஸ குடுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுது. இங்க வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 அமௌண்ட்ட அரேஞ்ச் பண்ண சொல்லுது. இளமதியும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கலாவுக்கு லைட்டா இளமதி மேலேயும் ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவளாம் இருக்காது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சிம் கார்டு வாங்குன கடைக்கே போயிடுறாப்புல. அங்க போனா கடை பூட்டி இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா, "சென்னையில இருக்கேன்" அப்படின்னு அந்த கடை நம்பருக்கு ஃபோன் பண்ணா, "சென்னையில இருக்கேன். நாளைக்கு காலையில வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரிஷி ஃபோன் பண்ணி கலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு.